Hi friends and families, welcome back to Ajwa's Diary. Today 4 பேர் என்ன சொல்லுவாங்க? ஆமாங்க, 4 பேர் என்ன சொல்லுவாங்கன்னு என் லைஃப்பில் பாதி விஷயத்தை தொலைச்சால நானும் ஒரு ஆள் தான். யாரெல்லாம் இந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு முக்கியமாக மறந்துடாமல் கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மேரேஜ் ஆன எல்லா பெண்களுமே நம்ம வீடு, நம்ம குழந்த, நம்ம ஹஸ்பண்ட் தாங்க வாழ்கிறாங்க. 99% பெண்கள் நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்கிறதில்ல. வாழவும் நினச்சா நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது என்னது? அந்த 4 விமர்சனமும் 4 பேரும் தான். யார் என்ன நினைப்பாங்கன்னு நினச்சே நம்ம வாழ்க்கையை நம்ம தொலைச்சிட்டோங்க. அதனால நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதில்ல. குறிப்பாக பெண்களுக்கு தான். ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டால் 4 பேர் என்ன சொல்லுவாங்க, ஒரு இடத்துல சிரித்து பேசினா 4 பேர் என்ன சொல்லுவாங்க. முக்கியமாக ஃபாரினில் இருக்க பெண்கள் பூ வச்சா என்ன சொல்லுவாங்க, ட்ரெஸ் போட்டால் என்ன சொல்லுவாங்கன்னு நினச்சி நம்ம லைஃப் ஸ்டைலே நம்ம மாற்றி நம்மளே மட்டம் தட்டிக்கிறோம். இதனால் அந்த 4 பேருக்கு பயந்து நம்ம லைஃப் போனது தாங்க மிச்சம். நல்லா சிந்திச்சு பாருங்கள் உறவுகளே. 90% பெண்கள் இப்போ இருக்க காலகட்டத்தில் எஜுகேட்டட் தான். ஆனால் அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலையை செய்கிறதுல தயக்கம். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க நம்மளை என்ன சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயம். நீ என்ன படிச்சிருக்க, என்ன வேலையை செய்கிற அப்படின்னு நம்ம ஃபேஷனை பக்கத்தில் செய்ய விட மாட்டாங்க. அதனால நம்ம பயந்து நம்மள்கிட்ட இருக்க ஒரு திறமையை வெளிக்கொண்டு வந்து நம்மளை முன்னேற விட மாட்டாங்க. அதாங்க இப்போ நடக்குது. அது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்குது தான். குறிப்பாக முக்கியமாக சொந்த பந்தங்கள் மற்றும் பக்கத்தில் வாய்க்கு பயந்தே நம்ம வாழ்க்கையில் நிறைய இதை தொலைச்சிட்டோம். இனியும் நம்ம அதிலேருந்து தொலைக்க வேணாம். இந்த வீடியோ பார்த்து நம்ம ஒரு மோட்டிவேஷனாக இருப்போம். பெண்கள் தான் இதில் ரொம்ப முக்கியமாக பாதிக்கப்படுறது. ஏன்னா அந்த காலத்துலலாம் பெரியவங்க பெண்கள் கையில் தான் குடும்ப பொறுப்பு, மானம் அனைத்தையும் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம குடும்ப மானம் என்னாகுமோ, பக்கத்தில் யாரும் என்ன சொல்லுவாங்களோன்னு பயந்து நிறைய பெண்கள் அதை சிதைத்ததும் உண்டு. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நம்ம லைஃப் ஸ்டைலை இனிமேல் மாற்றக்கூடாது. அதுக்காண்டி ஒரு சின்ன டிப்ஸை சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நாம் அடுத்தவங்களை பற்றி நினைக்கவே கூடாது. நம்மளை நாமளே மோட்டிவேஷன் பண்ணிக்கணும். நம்மளை நாமளே ஃபஸ்ட்டு நம்பணும். நம்ம மனசாட்சிக்கு நம்ம கரெக்டாக இருக்கோமான்னு உறுதி செஞ்சுக்கணும். அப்போது பேசுகிற வாயெல்லாம் பேசும். காலப்போக்கில் நம்ம திறமையை வெளிக்கொணர்ந்து நம்மளும் லைஃப்பில் முன்னேறிட்டோம்னா பேசின 4 வாயும் நம்மளை தேடி வரும், 4 விமர்சனமும் மாறிடும். அதனால் நம்ம 4 பேத்துக்காண்டி இனிமேல் வாழாமல் நம்மளுக்கு நாமே வாழுவோம். நான் இனிமேல் வாழ ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் இனிமேல் உங்களுக்காண்டி வாழுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.